ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பேசிவ் இன்கம்மை பற்றி பார்க்க போகிறோம். பேசிவ் இன்கம்னாலே எல்லோரும் காமனாக சொல்கிறது ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள், நல்ல அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இப்போ நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம லைஃப் லாங்காக அதிலிருந்து ஒரு பார்ஷியலாக ஒரு அமௌண்ட் வந்துட்டுருக்கோம். அது மாதிரி இன்கம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பிளாகிங் அண்டு மொபைல் ஆப்ஸ். பிளாகிங்னா என்னென்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு வெப்பேஜாக போடுறது தான் பிளாகிங்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு குக்கிங் தெரியும், இல்லை கோடிங் தெரியும், இதை வச்செல்லாம் ஒரு வெப்பேஜ் போடுவோம். அதுதான் பிளாகிங் சொல்லுவோம். இப்போ அதில் எக்ஸாம்பிளுக்கு 2 வெப்சைட் காட்டுறேன், ஓகேங்களா? இது வந்து இந்த வெப்பேஜில் கோடிங் பற்றி போட்டிருக்காங்க. ஊப்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சைடில் ஆட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். இந்த பிளாகிங் வெப்சைட்டை கொண்டு போய் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணிடுவோம். இன்டகிரேட் பண்ணிட்டா இந்த பேஜில் வர்ற ஒவ்வொரு வியூஸ்க்கும் நம்ம அமௌண்ட் வரும். அப்புறம் வந்து மொபைல் ஆப்ஸ்னால் என்னென்னா, மொபைல் ஆப்ஸ் இப்போ எனக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னா, நான் ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளே ஸ்டோரில் நான் விட்டுருவேன், ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் விட்டதுக்கப்புறம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஆப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஓகேங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நமக்கு காசு வரும். அந்த மொபைல் ஆப்புமே வந்து நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணணும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து ஷேர் மார்க்கெட். இதில் வந்து நம்ம டேரெக்டாகவும் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ஷேர் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம். அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ஸ்டாக் வாங்குவாங்க. நிறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஐடிசி லிமிடெட். இதில் என்னென்னா, இப்போ இதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ 2020 ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கணுங்களே, இது வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் 2020 இதோட ப்ரைஸ் வந்து 170 இருந்துச்சு. இப்போ நான் அந்த டைமில் இந்த ஒரு ஷேரை வாங்கியிருக்கேன். இப்போ அந்த ப்ரைஸ் இந்த ஒரு ஷேரை விற்றா 440 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 30% மேலே ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். மூணாவது வழி என்னென்னா யூடியூப். இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வந்து ஒரு வீடியோவாக மாற்றி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? இதில் நம்ம போகிற வியூஸை பொறுத்து நமக்கு அமௌண்ட் வரும். நான் ஏன் இதை 3 சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிளாகிங்கும் சரி, ஷேர் மார்க்கெட்டும் சரி, யூடியூப்பும் சரி, இப்போ நம்ம ஒரு டைம் அதுக்கான டைம் ஒதுக்கி அதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு லைஃப் லாங் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணினாலும் திருப்பி பண்ணலனாலும் நம்ம பண்ண வேலைக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இது 3 நான் சஜஸ்ட் பண்ணேன், ஓகேங்களா? தேங்க்யூ.